மதத்தை வைத்து எப்படியாவது தமிழகத்தில் நுழைந்து விடலாம் என்று பாஜக முயற்சிப்பதாக உதயநிதி குற்றச்சாட்டு. திமுகவின் கடைசி தொண்டன் இருக்கும் வரை பாஜகவின் முயற்சி பலிக்காது என்று பேச்சு. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐடின்னு நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. சும்மா பேர் மட்டும் வச்சுப்பாங்க, உண்மையாக அப்படி ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. அது மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் திராவிடம்ன்ற பேரில் இருக்கக்கூடிய ஃபேக் ஐடி தான் அதிமுகன்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த ஃபேக் ஐடிக்கு உண்மையான அட்மினாக யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திரு அமித்ஷா அவர்கள் தான் இன்றைக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு முழு சங்கியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறிட்டார். இன்றைக்கி இனிமேல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போகும்போது கர்ச்சிஃபால் மூட வேண்டிய அவசியம் இருக்காது. இனிமேல் வெளிப்படையாகவே திரு அமித்ஷா அவர்களை போய் பார்க்கலாம், அவங்களுடைய என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு கேட்கலாம். விவசாய நிலத்தை குத்தகைக்கு விட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நிலம் ஒருத்தரோடு தான் இருக்கும், ஆனால் விவசாயம் இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டு இருப்பார். அது மாதிரி இன்றைக்கி அதிமுகவை திரு அமித்ஷா அவர்கள் குத்தகை எடுத்து இன்றைக்கி அதிமுக அவரோட கண்ட்ரோலில் இருக்குது. அதனால தான் திரு எடப்பாடி பழனிசாமியோட பேச்சு அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அதிமுக ஆஃபீஸ்லேருந்து வந்ததா இல்லை பிஜேபி ஆஃபீஸ்லேருந்து வந்ததான்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்ச்சிகள்லாம் தாண்டி தான் இன்றைக்கி கழகம் நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டு அரசை இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் மதுரையில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மத கலவரம் பண்ணி சங்கிகள் எப்படியாவது உள்ள நுழைஞ்சிட முடியாதான்னு பல வகைகளில் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாம் அத்தனை பேருக்கும் நாம் அத்தனை பேரும் தெளிவாக ஒரு பதில் சொல்லி ஆக வேண்டும். சங்கிகளுடைய பருப்பு ஒருபோதும் தமிழ்நாட்டில் வேகவே வேகாது. ஏன்னா இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடியது அவங்களுடைய அடிமை திரு எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி கிடையாது. இங்கே நடந்து கொண்டிருப்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் சுயமரியாதை ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய நம்பிக்கையாக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பாசிச பாஜகவை களத்தில் எதிர்கொள்கிற அரசியல் பணியாக இருக்கட்டும், ஒன்றிய அரசு தரக்கூடிய நெருக்கடிகளை எதிர்கொள்ளுகின்ற அரசு பணிகளாக இருக்கட்டும், இரண்டிலுமே இன்னைக்கு முத்தமிழர் கலைஞருடைய மறு உருவமாக நம்முடைய தலைவர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே இதையெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சொல்லுங்க.